வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் கிளினிக்ல இருந்து டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெரி குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் வந்து பெண்கள் சார்ந்த விஷயம் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இர்ரெகுலர் பீரியட்ஸ், குழந்தையின்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றின விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வலிகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் பொதுவாக பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய வலிகள் அண்ட் பேக் பெயின் அண்ட் அந்த கட்டிகள்னால ஏற்படக்கூடிய வலிகள், ஸோ அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க டாக்டர். ஓகே, ஸோ பெண்கள் அப்படின்னாலே வலிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பமே இருக்குது சொல்லலாம். ஸோ ஏன்னா எப்போவுமே வந்து அவங்க வலிகளோடையே வாழ்ந்து பழகிட்டாங்கன்னு கூட சில சமயங்களில் சொல்ல முடியும். ஸோ அவங்க பீரியட்ஸ் ஆறதுலேருந்து அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் பெயின், அதே மாதிரி வந்து இடுப்பு வலியாக இருக்கட்டும், அதே மாதிரி கழுத்து வலியாக இருக்கட்டும், முழங்கால், கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னா முழங்கால் வலி, சில பேருக்கு என்ன காரணம்னே தெரியாமல் உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கும். ஸோ அது கூட நம்ம அந்த ஃபைப்ரோமயாலஜியாங்கிற ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இது இல்லாமல் கட்டிகள் ஏற்பட்ட அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய வலிகள். ஸோ இந்த எல்லா வலிகளுக்குமே வந்து நம்ம இயற்கையான முறையிலேயே நம்மளுடைய மருத்துவமனையில் நம்ம தீர்வு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு அதுக்கு என்ன விதமான நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கணும், என்ன டயட் எடுத்துக்கணும், என்ன விதமான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும், ஸோ வலிகளோடையே நம்ம ரொம்ப நாள் வாழ வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேம். உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் வந்து இங்க சென்னை தான் மேடம், சென்னையில இருந்தா கால் பண்றேன். நானு டாக்டருக்காக கேக்குறேன் மேடம். நானு ஓகே, அவங்க பேர் சொல்லுங்க. தீபா. ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 27 ஆகுது மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே மேடம். மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. டாக்டருக்கு வந்து சாக்லேட் சிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேனிங்ல வந்திருக்கு மேடம் உங்களுக்கு. சரிங்க. சிஸ்ட் வந்து ஆனா 3 சிஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு மேடம். அதுல ஓகேம்மா. லெஃப்ட் ஓவரிலையும் இருக்கு, ரைட் ஓவரில இருக்கு, அது இல்லாம வேற இன்னொரு இடத்துலயும் இருக்கு. லொகேஷன் வந்து பெல்விக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. சைஸ் வந்து ஒன்னோட சைஸ் வந்து 5.1 × 4.5 × 4.3 இருக்கு. ஓகே. இன்னொன்னு வந்து 4 × 2.7 × 2.5 இருக்கு. ஓகே. இன்னொன்னு வந்து 3.5 × 3.4 × 2.5 இருக்கு மேடம். உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுமா? 27 மேடம். அன்மேரிடாவா? ஓகே. என்ன கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலாரிட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமா மேடம். நடுவுல வந்து லாஸ்ட் 2016 ஜூன்ல இருந்து அவளுக்கு பிப்ரவரி வரலும் பீரியட்ஸே வரல மேடம். சரி. அது வரலும் கரெக்டா வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் சுத்தமா வரல. ஓகே ஓகே. அதுக்கு பிப்ரவரிக்கு அப்புறம் மறுபடியும் இப்ப ரெகுலரா வருது மேடம். நடுவுல வந்து ஒரு சித்தா டாக்டர் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் மேடம். அலோபதி எதுவும் போல நாங்க. சரிங்க. ஃபுல்லாவே சித்தா தான் போயிட்டு இருக்கோம். சித்தா ஆயுர்வேதிக் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அவரோட மெடிசன் கொடுத்து பிப்ரவரில இருந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சது மேடம். சரி. இப்ப லாஸ்ட் 2 மந்த்ஸா வந்து பீரியட்ஸ் வரதுக்கு முன்ன ஒரு டிராப் மாதிரி வருது மேடம். ஸ்பாட் மாதிரி வருது. ஒரு 3 டேஸ் ஸ்பாட்டிங் மாதிரி வருது. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அவளுக்கு இருக்கு, ஃப்ளோ இருக்கு. சரிங்க. ஏன்னா இது வந்து அந்த சிஸ்ட்னால வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரும். சோ பாடி வெயிட் ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கா உங்களுக்கு? இல்ல வெயிட் ரொம்ப லோ ஆயிடுச்சு மேடம். லோ ஆயிடுக்கு. லோ ஆயிடுச்சு. சரிங்க. சோ ஒரு முறை இந்த விஷயம் வந்து கொஞ்சம் நீங்க அவங்கள நேர ஒரு தடவை பார்க்கணும். ஏன்னா வந்து நீங்க சென்னையில தான் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு ஒரு தடவை நேர வாங்க. இந்த மாதிரியான சிஸ்டுக்கு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். தென் ஃபுட்டில் வந்து நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்த ஃபுட் எடுத்துக்காதீங்க. டெய்லி வந்து நீங்க ஒரு 45 மினிட்ஸ் வாக் அந்த மாதிரி போங்க. ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரியான சிஸ்ட் கிரியேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இது மாதிரி பண்ணுங்க. பட் உங்களோட ரிப்போர்ட்ஸ் நேர நீங்க எடுத்துட்டு வாங்க. தென் அவங்களையும் நம்ம நேர ஒரு தடவை நம்ம செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணினோம் அப்படின்னா வந்து, ஏன்னா அன்மேரிட் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து முன்னாடியே இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் வித் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட் சேஞ்சஸும் நம்ம பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இதை நம்ம ஸ்பெஷலாகவே பண்றோம். ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஒரு தடவை நேர வந்து பாருங்க. சென்னையில எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? மேடம் இங்க சென்னையில சூளைமேடு தான் மேடம். சூளைமேடு. அப்ப நீங்க கோடம்பாக்கம் வாங்க. கோடம்பாக்கம்ல நீங்க ஆமா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா நேர பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னொரு இடத்துலயும் இருக்கு அப்படிங்கிறப்போ நேர ஒரு தடவை பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெடிசன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஓகே மேடம். இது சர்ஜரி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை மேடம். ஏன்னா அலோபதியில போனா சர்ஜரி தான் அப்படின்றாங்க அவங்க.
சர்ஜரி இல்லாம கரைக்க முடியும் இல்லீங்களா மேடம் இத? கண்டிப்பா செய்யலாமா. ஏன்னா சர்ஜரி பண்ணும்போது நமக்கு திருப்பி வந்து அந்த ஓவரீஸ்ல வந்து அதோட எக் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இது எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் உண்டாருது. ஸோ அதுக்கு வந்து சர்ஜரிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அது கிரையோ மாதிரி பண்ணி அதை வந்து இது பஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எகெயின் அண்ட் எகெயின் திருப்பி வரும் ஒரு 3 monthsக்கு அப்புறமா. ஏன்னா ஓவரி நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் அந்த சிஸ்ட் மட்டும்தான் அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் திரும்பி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது அடுத்த 6 monthsல திருப்பியும் அதே மாதிரி வந்துடும். ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணிட்டோம்னா திருப்பி அந்த சிஸ்ட் வராது. ஸோ அதனால நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு ஒரு தடவை நேரா வந்து பாருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி உங்க மகளை வந்து டைரக்டா வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போனீங்க அப்படின்னா தான் என்ன மாதிரி டெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பேசுறேன் மேம். என் பேர் சந்தான லட்சுமி மேம். ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கலாம். சரிங்கம்மா, உங்க வயசு சொல்லுங்க. எனக்கு 40 years ஆகுது மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். மார்னிங் டாக்டர். வணக்கம் சந்தான லட்சுமி, சொல்லுங்கம்மா உங்களோட கேள்வி என்ன? மேம் எனக்கு இப்போ ஒரு 1.5 years பாத்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வந்துட்டே இருக்குது மேம். அப்படியே அந்த கண்ணம் எல்லாமே அப்படியே கருப்பு கருப்பா ஆயிடுது. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே இருந்தது இல்ல மேம். ஓகேமா, இப்போ வந்து அந்த பிம்பிள்ஸ் ஜாஸ்தியா வருது அந்த மாதிரி. ஓகே, பிம்பிள்ஸ் வந்து சாதாரண சின்ன அதாவது பரு மாதிரி வருதுங்களா இல்ல கட்டி மாதிரி உண்டாகுதா இல்ல வந்து கருப்பாவே உண்டாகுதா? குட்டி குட்டி குட்டியா வேர்க்குரு மாதிரி வந்துட்டு அப்படியே கருப்பாயிடுது மேம். அது 4-5 daysல அது கிளியர் ஆயிடுது. அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுது அது மாதிரி. சரிங்க, ஓகே. பீரியட்ஸ் ஏதாவது இர்ரெகுலரா இருக்குங்களா உங்களுக்கு? ஹலோ அம்மா, லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க மேம். பீரியட்ஸ் ஏதாவது இர்ரெகுலரா இருக்காங்க உங்களுக்கு? இல்ல மேம், அதெல்லாம் நார்மலா தான் மேம் இருக்குது இது வரைக்கும். பாடி வெயிட் ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இல்ல மேம், பீரியட்ஸ்க்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே கிடையாது மேம். ஓகே, பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது செஸ்ட் பெயின் இருக்கிற மாதிரி, பாடி ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இருக்கு மேம். சரிம்மா, ஏன்னா 40 yearsல வந்து பிம்பிள்ஸ் உண்டாகாது அவ்வளோ. ஏன்னா வந்து நமக்கு அந்த டைம்ல வந்து நம்ம இந்த பிம்பிள்ஸ் அப்படிங்கிறதே வந்து நமக்கு செபேசியஸ் கிளாண்ட்ல நிறைய செக்ரீஷன் இருக்கும். அந்த செக்ரீஷன் வந்து நம்ம ஏஜ் அதாவது டீனேஜ் டைம்ஸ்ல வந்து நிறைய இருக்கும். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துடணும் அந்த கிளாண்ட்ஸ் எல்லாம். பட் நமக்கு பாடியில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவோ இல்லை டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனோட அளவு இது ரெண்டுமே ஒன்று சார்ந்து இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு 40 வயசுல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த டைம்ல வந்து இந்த மாதிரியான பிம்பிள்ஸ் எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க உங்களோட இதை நம்ம ஃபுல்லா ஒரு தடவை செக் பண்ணிப்போம். உங்களோட ஹார்மோன்ஸோட லெவலையும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். நீங்க வீட்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்க அப்பப்போ கோல்டு வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க முல்தானி மெட்டியோ இல்லை ஜாதிக்காய் வந்து நீங்க பன்னீர்ல உரைச்சு நீங்க அந்த மாதிரியான அந்த பிம்பிள்ஸ் வரும் பொழுதே நீங்க அதை போடலாம். இது வந்து லோக்கலா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஜாதிக்காயும் பன்னீரும் யூஸ் பண்றது. பட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் இந்த மாதிரியான இஷ்யூ வருது. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு தடவை நம்ம ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன காரணத்தினால வருதுன்னு பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அது கூட வந்து நிறைய கான்ஸ்டிபேஷன் உண்டாகாத மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது கூட நார்ச்சத்துள்ள கீரை காய்கறிகள். ஸோ இது வந்து காமனா எல்லாருக்கும் உண்டாருது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் 40 வயசுல வர்றது வந்து இட்ஸ் நாட் நார்மல். அதனால நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் முதல்ல எடுக்கணும். ஒரு தடவை நேரா வந்து பாருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் வந்து ராஜேஸ்வரி. நான் திருச்சியில இருந்து கால் பண்றேன். சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். சரிங்கம்மா, உங்க வயசு சொல்லுங்க. ஏஜ் வந்து 27. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே மேம். ஹலோ மேம். ஹலோ ராஜேஸ்வரி, சொல்லுங்க உங்களோட கேள்வி என்னம்மா? அதாவது எனக்கு வந்து 27 வயசு ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை ஆபரேஷன் பண்ணி எடுத்தது. மேரேஜ் முன்னாடில இருந்து அப்பப்ப அந்த அடி வயிற்றுல ஒரு மாதிரி சூட்டு வலி மாரி பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஏதாச்சும் கேஸ் ட்ரபிள் மாதிரி வர மாதிரி வாமிட்டிங் வரும். அதோட அந்த வலி சரியா போயிடும். மந்த்லி இது ரெகுலரா வருது. இப்ப பேபி பிறந்த பிறகு அந்த தையலோடு சேர்த்து வலிக்குது. ஒரு நாள் ஃபுல்லாவே இருக்கு அந்த வலி. ஓகே, அது பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இருக்கு இல்லையா? அது வர்றதுக்கு 1 வீக்குக்கு முன்னாடியே இந்த மாதிரி வலி வந்துருது. அது ஃபுல்லா
அந்த மாதிரி பேக் பெயின் ஃபுல்லாவே அந்த வலி இருக்குது. அது ஏதாச்சும் கேஸ் ட்ரபிளா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணா ஒரு டேப்லெட் மாதிரி குடுக்குறாங்க கேஸ் போகிறதுக்கு. ஆனா இந்த வலி கண்டினியூஸா மந்த்லி வந்துட்டு இருக்கு. இப்ப தையல் போட்டிருக்கனால அதோட சேர்ந்துமே ரொம்ப வலி இருக்கு. சரிங்கம்மா, ஏன்னா இது உங்களுடைய அதாவது என்னன்னா வந்து யூஸ்வலா வந்து இந்த கர்ப்பப்பை வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி சுருங்கி விரியறதுனால அதிகமான அளவு கொஞ்சம் சுருங்கி விரியறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி வலி இருக்கும். பட் வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு நம்ம ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். வேற ஏதாவது எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற கண்டிஷன் இருக்கா, இல்ல யூஸ்வலா வந்து கர்ப்பப்பை இருக்கிற இடத்துல இருந்து மாறி இருக்கும், ரெட்ரோவெட்ரட் யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பெயின் இருக்கும், அதுவும் டெலிவரிக்கு அப்புறமும் பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கர்ப்பப்பை மாறி இருந்தது அதனால பெயின் வருது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து பெருசா மேனேஜ்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நீங்க பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டெய்லி வந்து வெந்தயம் கொஞ்சம் ஊற வச்சு நைட்ல வந்து வெந்தயம் பால் அதில் 2 சொட்டு தயிர் விட்டுக்கோங்க. ஸோ காலையில் அந்த வெந்தயம் வந்து நல்லா வந்து ஊறிடும், அது கூட அது தயிராக மாறிடும். ஸோ இந்த 2 இதையும் வந்து நீங்கள் காலையில் வந்து அந்த தயிரோடய அந்த வெந்தயமும் எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பீரியட்ஸில் இருக்கக்கூடிய வலி வந்து அளவுக்கு அதிகமாக வராது, பட் கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும். ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் வந்து ஈஸியாக செரிக்கிற மாதிரியான சாப்பாடு, அதாவது கஞ்சி, இட்லி, அந்த மாதிரி ஸ்டீம்டு ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு பேலன்ஸ் பண்ணிக்க முடியுமா. பட் உங்களுக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு யூட்ரஸ் ஏதாவது இடம் மாதிரி இருக்கா, இல்லை அங்கே வேற ஏதாவது எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற கண்டிஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் இந்த வலி சரியாகும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி வெந்தயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கார்த்தியா மேம். சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எனக்காக கேட்குறேன். உங்க வயசு சொல்லுங்கம்மா. என் வயசு 27. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் கார்த்திகா, சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது மேடம். சரிங்க. நான் டேட்டு தள்ளி குடிச்சுக்கிட்டே இருந்தேன். 10 நாள் 15 நாள் கன்ஃபார்ம் இதாகிட்டே இருந்துச்சு. சரி. நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தபோது நீர் கட்டி இருக்கு அப்படின்னாங்க. நீர் கட்டினால கருமுட்டை வளர்ச்சி இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து தள்ளி போய் அப்படியே குளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிறுத்திட்டீங்களா? ஹலோ ஹலோ ட்ரீட்மெண்ட் இப்ப எடுத்துட்டு இருக்கீங்களாமா? எடுத்துக்கிட்டு இருந்தேன், அப்படியே திரும்ப குளிச்சுட்டேன். அதோட நான் விட்டுட்டேன் மேம். இப்ப என்னன்னா இடையில அதிகமா கால் கையெல்லாம் கடுத்துக்கிட்டே இருக்கு. அது சோத்தாங்கால் தான் ரொம்ப கடுக்குது. சரிம்மா கார்த்திகா, வந்து இந்த நீர்க்கட்டிகளுக்கு கருமுட்டை சரியான டைம்ல வெளியாகாதுமா. அப்படி கருமுட்டை வெளியானா கூட அது கர்ப்பப்பையில தங்குற அளவுக்கு உங்களுடைய கர்ப்பப்பை உள்ள இருக்கக்கூடிய சவ்வு வந்து பலமா இருக்காது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து குழந்தை வந்து சரியா தங்காம இருக்கும். ஸோ இதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு நமக்கு பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த முதல் 3 நாட்கள்ல நம்ம ஒரு மருந்து கொடுப்போம். அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய உள் சவ்வு வந்து ப்ராப்பரா வெளியேறும். ஸோ அதுக்கப்புறம் கருமுட்டை உண்டாகக்கூடிய மருந்துகள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கருமுட்டையும் உண்டாகும், அது கர்ப்பப்பையில தங்கியும் நல்லா வளரும். பட் நீர்க்கட்டிகள் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து இந்த சிகிச்சை முறைகளே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஒரு 5 விதமான சிகிச்சை முறைகள் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு உடல் பருமனும் இருக்கும் அது கூட. ஸோ அது இல்லாமல் உடம்புல வந்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் டெய்லி நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் போகணும். சாப்பாட்டில் அதிகமான அளவு ஸ்வீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. பால் சார்ந்த பொருட்கள் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிவிட்டு மோர் மட்டும் எடுத்துக்கோங்க. மைதா அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்த ஐட்டம்ஸ் வந்து நிறைய எடுத்துக்காதீங்க. ஸோ டெய்லி கொஞ்சம் வாக்கிங் போகிறது, ஸ்டீம்டு ஃபுட் எடுத்துக்கிறது, அதாவது ஆவியில் வேக வச்ச உணவு எடுத்துக்கிறது, பச்சை கீரை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறது. அது கூட நான் சொன்ன மாதிரி அந்த மருந்துகள் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள், அதுக்கப்புறமா வந்து அந்த கருமுட்டை கரெக்டாக வெளியாகிறதுக்கான மருந்துகள். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த PCOS நோயாளிகள் நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ரொம்ப சீக்கிரம் கிடைக்குமா. பட் இதுக்கு வந்து நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணணும், உணவு கட்டுப்பாடும் பண்ணணும், அது கூட மருந்துகளும் எடுத்துக்கணுமா. உங்களுக்கு நம்ம மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க ஒரு தடவை நேர வந்து பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கான சிகிச்சைகள் வந்து ரொம்ப உபயோகமா இருக்குமா. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? பேர் சொல்லுங்கம்மா. திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? எனக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் என் பொண்ணுக்கு பேசணும். சரிங்க, என்ன வயசு ஆகுது உங்க பொண்ணுக்கு? பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். கொடுங்க. ஹலோ டாக்டர்.
ஹலோம்மா, சொல்லுங்கம்மா, உங்களோட பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? என் பொண்ணு வந்துங்க 14 வயசுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணாங்க டாக்டர். சரிங்க. வந்து ரெகுலரா கம்பல்சரி வரது இல்லைங்க. 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா வராளுங்க. சரிங்க. அவ வந்து உடம்பு வந்து ரொம்ப வெயிட் போட்டுருதுங்க. சில பேர் சொல்றாங்க தைராய்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. 15 வயசுல கிட்டத்தட்ட 60 kg இருக்காளுங்க. ஓ சரிங்க. என்ன பிரச்சனை, என்ன பண்ணலாங்க? சரிங்க. அவங்களுக்கு வந்து தூக்கம் ஏதாவது அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமா, தூங்குவாளுங்க, நல்லா தூங்குவாளுங்க. சரிங்க. ஸ்வீட்ஸ் அதே மாதிரி எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்கள் நிறைய சாப்பிடணுங்கிற மாதிரி கேக்குறேன். ஆமாங்க. சரிங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரிங்க. எக்ஸசைஸ் ஏதாவது பண்றாங்களா? விளையாடுறது இல்ல சைக்கிளிங் பண்றது? ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைமை தவிர மற்ற டைம் எல்லாம் படிக்கிற டைமா தான் இருக்குங்க. சரிங்கம்மா. ஏன்னா அவங்களுக்கு நீங்க வந்து ஓகே 14 வயசுல ஏஜ் அட்டெண்ட் பண்றாங்கன்னா 15 வயசு வரைக்கும் பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். யூஸ்வலா 1 year வரைக்கும் அவங்களுக்கு டைம் எடுத்துக்கும் அந்த கர்ப்பப்பை வந்து நார்மல் ஆகிறதுக்கு. ஆனால் அது கூட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக நீங்க தைராய்டு டெஸ்ட்டும் பார்க்கணும். அவங்களுக்கு அடிவயிறுக்கும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நான் இப்பவே கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மைண்டையும் வந்து அது டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். முக்கியமா டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி தான் ஆரம்பிக்கும். அது கூட வந்து வெயிட் கெயின் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த அதிகமான அளவு தூக்கம் வர்றது, கோபம் அதிகமாக வர்றது, சட்டுன்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து அவங்க இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்கு 1 by 1 வர ஆரம்பிக்கும். அது கூட ஹேர் ஃபால் வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து கழுத்தை சுற்றி கருப்பாகிறது, இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் அவங்கள டெய்லி ஒரு எவ்வளோதான் படிக்க வேண்டியது இருந்தாலும் ஒரு 45 minutes அவங்கள கொஞ்சம் வாக்கிங்கோ இல்லை சைக்கிளிங்கோ பண்ண சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வீட்டில் வந்து 8 மணிக்கு மேலே நீங்கள் ஃபுட் எதுவும் கொடுக்காதீங்க. ஒரு 7:30 மணிக்குள்ளேயே நைட்டு வந்து ஃபுட்டு கொடுத்துருங்க. எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம், ஸ்வீட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கோங்க, அதிகமாக வந்து எடுத்துக்க வேண்டாம். நம்ம மருத்துவமனை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா ஒரு டயட் சார்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. முக்கியமாக இந்த மாதிரி பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி அது கூட வெயிட் கெயின் இருக்கிறவங்களுக்கு ஒரு டயட் சார்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டயட் சார்ட் படி நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். பட் அவங்களுக்கு நீங்கள் இப்போ உடனே பண்ண வேண்டியது அவங்களோட தைராய்டு, காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தைராய்டு டெஸ்ட் பண்ணணும். அது கூட வந்து ஸ்கேன் பரிசோதனையும் அவங்களுக்கு பண்ணணும் வயிற்றில். ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், எந்த மாதிரி இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா முக்கியமாக இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்க டைமில் அவங்களுக்கு நிறைய மெடிசன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து நம்ம வந்து டம்ப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் அண்ட் டயட் கூடயே கொஞ்சம் சிம்பிள் மெடிசன்ஸ் கொடுத்து மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க லீவ் டைமில் இருக்கும்போது விகரஸாக அவங்களுக்கு நம்ம பஞ்சகர்மா தெரப்பியோ இல்லை வந்து அவங்களுக்கு நம்ம டயட்டை வந்து அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம். ஸோ அதனால நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு தடவை கன்வே பண்ணுங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி இரகுலர் பீரியட்ஸ் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வெயிட் கெயின் கூடவே அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி தேவைப்படுற டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்க பேர் சொல்லுங்கம்மா. அமுதாங்க என் பேரு. அமுதா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சென்னையில இருந்து கால் பண்றாங்க. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக எனக்காக. சரிங்கம்மா, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 40 வயசு ஆகுதுங்க. பீரியட்ஸுக்கு முன்னாடி ரொம்ப டயர்ட் ஆகுது, அப்படியே தலை இறுக்கமா ஆகுது. அப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ரொம்ப கை காலெல்லாம் வலி, ரொம்ப வலி எடுத்துருக்காங்க. ஓகே அமுதா, உங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கு அப்புறமும் இருக்கு இல்லையா? ஆமா. எவ்வளவு நாளா இருக்கு இந்த மாதிரி? இது இருக்கும் 1 இயரா இருக்கு. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா? அதெல்லாம் ரெகுலரா இருக்கு, கரெக்டா இருக்கு அதெல்லாம். சரிங்கம்மா. ஏன்னா 40 வயசு ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டாக இருக்கிறது, அதே மாதிரி தலைவலி வர்றது, பீரியட்ஸ்க்கு அப்புறமா கை கால் எல்லாமே வந்து கொஞ்சம் அசதியாக இருக்கிறது, இந்த மாதிரியான 17 தான் பீரியட்ஸ் ஆனதுங்க. அப்பதான் ரொம்ப எனக்கு கை கால்லாம் ரொம்ப வலி ஆயிடுச்சு பீரியட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம். சரிங்கம்மா. ஸோ தூங்கவே முடியல, நைட்டு ரொம்ப வலி, தாங்கவே முடியல. நல்லா அந்த மாதிரி ஏஞ்சிலாம் உட்காந்துட்டே தான் இருந்தாங்க. சரிங்கம்மா. அமுதா, உங்களுக்கு வந்து நீங்க இந்த அளவுக்கு வலி இருக்குன்னா உங்களுக்கு நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? உடம்புல வந்து விட்டமின் D3யோட அளவு கம்மியா இருந்தால் கூட இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வலியோட அளவு அதிகமா இருக்கும். அது முக்கியமா பீரியட்ஸ்க்கு முன்னாடி. ஸோ சில சமயங்கள்ல வந்து நமக்கு அந்த மெனோபாஸ் டைம்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் தாங்க முடியாத அளவுக்கு போகுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உங்களுடைய வயிறுல வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஏதாவது சிம்பிள் சிஸ்ட், ஏதாவது சின்ன நீர்க்கட்டிகள் ஏதாவது இருக்கா, இல்லை வேற ஏதாவது ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருக்கா,
இல்ல சாதாரணமாவே வந்து சில பேருக்கு வந்து வாதம் கொஞ்சம் தடைப்படும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு முறை நேர வாங்க, உங்களை பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன விதமான சிகிச்சை கொடுக்கறதுங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா மெனோபாஸ் டைம்ல இந்த மாதிரி யூஸ்வலாவே எல்லாருக்குமே வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து சன்லைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் D3யோட அளவு கம்மியாச்சுன்னா கண்டிப்பா பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் பின்னாடி இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதனால நேர ஒரு தடவை வந்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன காரணத்தினால வந்திருக்கு, இல்ல இந்த எல்லா காரணமுமே உங்களுக்கு இருக்கா? ஏன்னா நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். ஸோ எல்லா விதமான காரணமுமே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால நேர வந்து ஒரு தடவை பாருங்க. சென்னையில எங்க இருந்து கால் பண்றீங்க அமுதா? ஓகே, அப்ப நீங்க சென்னை கோடம்பாக்கத்துக்கு வந்து ஒரு தடவை பாருங்க. உங்களை நம்ம பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போமா, கண்டிப்பாக சரியாயிடும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஓகே, காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்ப நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலிகள் அப்படின்னு வரும்போது இந்த பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய வலிகள் அப்படின்றது நிறைய பேர் வந்து இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த வலிகள் எதனால வருது டாக்டர்? பீரியட்ஸ் அப்படிங்கிறதே வந்து நமக்கு அந்த கரு உண்டாகல அப்படின்னா நம்மளுடைய கர்ப்பப்பை உள்ள இருக்கக்கூடிய சவ்வு வெளியாகிறது தான் நம்ம வந்து பீரியட்ஸ். ஸோ அது அந்த கர்ப்பம் தரிக்காத அந்த கருமுட்டையும் அந்த கர்ப்பத்தை தரிச்சுதுன்னா அதை வந்து தாங்கிறதுக்காக உண்டான அந்த எண்டோமெட்ரியமும் வந்து ஷெட்டாகி வெளியாகிறது தான் நம்ம வந்து பீரியட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இயல்பாகவே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு உதிரப்போக்கு ஏற்படும் பொழுது நமக்கு வந்து வலி இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து கர்ப்பப்பை அதிகமான அளவு சுருங்கி விரியுது அப்படின்னா வந்து அந்த வலி வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து அன்றாட வேலையை செய்ய முடியாத அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் அது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும். அதிகமா வலி ஏற்படுறது இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன். இந்த கர்ப்பப்பை உள்ள இருக்கக்கூடிய இந்த எண்டோமெட்ரியம் அந்த கர்ப்பப்பை இல்லாம வேற இடங்கள்லயும், அதாவது ஃபெலோபியன் டியூப் அந்த மாதிரியான இடத்துல இருக்கு, இல்ல பிளாடர், யூரினரி பிளாடர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்ததுன்னா தாங்க முடியாத அளவுக்கு வலி உண்டாகும். இது ஒரு விதமான காரணம். ஸோ இன்னொரு காரணம் வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் இருந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கும் வந்து இந்த பீரியட்ஸ் ஆகும்போது அளவுக்கு அதிகமா வலி உண்டாகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து கிட்னில கல் இருந்தால் கூட அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகும்னா பீரியட்ஸ் அப்போ அந்த அசைவுகள் அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு அப்போ வந்து வலி இருக்கும். நிறைய சமயத்தில் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க பீரியட்ஸ் பெயின் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கர்ப்பப்பை, அதாவது நமக்கு கிட்னியில் வந்து கல் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து வலி அதிகமாக இருக்கும். அந்த வலி வந்து இடுப்புல இருந்து யூரின் போகிற இடம் வரைக்கும் அந்த வலியோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அதற்கான சிகிச்சையும் கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன விதமான வலி, அது ஏன் வந்திருக்கிறது அப்படிங்கறத அவங்க ஒரு மருத்துவரை அணுகி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வலிகள் இருக்கு அப்படின்னா அது நார்மல் கிடையாது, ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம்ல டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் புவனேஸ்வரிங்க. எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? கண்ணஞ்சாவடி, சென்னை. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு 25 வயசு ஆகுது. சரிங்கம்மா. பீரியட் தான் கரெக்டா, ஒரு குழந்தை இருக்கு எனக்கு 4 வயசுல. பீரியட் வந்து ரெகுலராவே வர மாட்டேது. போனா உங்களுக்கு வேற ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்கா? தைராய்டு பிரச்சனை இல்ல வந்து உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்ல. அயன் இல்லன்னு சொன்னாங்க. அயன் ப்ராப்ளம் சொன்னாங்க. ரத்தம் இல்லன்னு சொன்னாங்க உடம்புல. அதுக்கு நான் டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, கண்டினியூ பண்றேன். ஆனா எனக்கு வயிட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, ரெகுலரா வர மாட்டேது. 2 months ஒரு வாட்டி தான் வருது. ரத்தம் இல்லைனாலும் உங்களுக்கு பீரியட் சரியா ஆகாதுமா. முதல்ல நீங்க வந்து சத்தான ஆகாரங்கள் என்னமா? கல்யாணம் பண்ணும்போது நான் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. இப்போ 60 கிலோ இருந்து இப்போ 80 கிலோ இருக்கும். வெயிட் அதிகமா இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளமா எனக்கு ஒன்றும் அதான். ஓ சரிம்மா. ஏன்னா ரத்தம் இல்லாதது ஒரு காரணமா இருந்தால் கூட வெயிட் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இம்மீடியட்டா நீங்க ஒரு தடவை பார்க்கணுமா, ஸ்கேன் பரிசோதனையும் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து நீங்க ரத்த சோகை இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடும். ஆனா அது கூட பாடி வெயிட்டும் அதிகமா இருக்கு அப்படின்னா ரத்த சோகைனால கூட சில பேருக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பெரும்பாலும் இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் நிறைய பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால நீங்க ஒரு முறை வந்து ஸ்கேன் பரிசோதனை பண்ணணும். ஒரு தடவை நேர வந்து பாருங்க.
நீங்க அந்த ரத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், ஸோ இதெல்லாம் சாப்பாட்டுல நிறைய சேர்த்துக்கோங்க. தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய், ஸோ இது டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஏன்னா அந்த ரத்த செல்கள் வந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு வந்து விட்டமின் சிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அது வந்து நீங்க நெல்லிக்காயை வந்து தேன்ல ஊற வச்சு எடுத்துக்கிட்டீங்கனாலே பெரும்பாலும் ரத்த சோகை சரியாயிடும். ஆனா வெயிட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்கிறத பட்சத்துல கண்டிப்பாக ஒரு தடவை நீங்க ஸ்கேன் பரிசோதனை பண்ணி பார்க்கணும், தைராய்டு டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கணும். ஆனா நீங்க ஒரு முறை நேர வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஏதாவது இருக்கா, என்ன காரணத்தினால வந்து தொடர்ந்து ரத்த சோகை இருக்கு, ப்ளீடிங் ஏதாவது ஆகுதா, இதெல்லாம் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு அந்த ரத்த சோகையை சரி பண்றதுக்கும் இந்த உடல் பருமன் எதனால வருதுங்கிறதையும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு சிகிச்சை கொடுத்தோம்னா சரியாயிடுமா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபுட் ஹேபிட் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க. முருங்கைக்கீரை, நெல்லிக்காய் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. தரணி ஃப்ரம் வாணியம்பாடி. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்க போறேன். சரிங்கம்மா, உங்க வயசு சொல்லுங்கம்மா. 17. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோ தரணி, சொல்லுங்கம்மா. எனக்கு ஏஜ் வந்து 17 ஆகுது. சரிங்க. நான் வந்து டேட் வந்து மென்சஸ் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கு. நான் வந்து 15 வயசுல டேட் ஆயிட்டேன். சரிங்க. பீரியட்ஸ் வந்து ரொம்ப இர்ரெகுலரா போயிட்டு இருக்கு. நாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஓவரில் வந்து நீர் தட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க. அது வந்து டேப்லெட்ஸ் வந்து இந்த பீரியட் கரெக்டா 21 டேப்லெட்ஸ் தந்தாங்க. அந்த மாதிரி இந்த டேப்லெட். ஓகே. அது சாப்பிட்டு வந்து செட் ஆகல. நாங்க வந்து 3 இயர்ஸ் அது சாப்பிட்டோம். அது வந்து கரெக்டா ஆகுது. அந்த டேப்லெட் சாப்பிடும்போது கரெக்டா இருக்கு. மற்ற நேரத்துக்கு திருப்பி அதே மாதிரி ஆயிடுது. அதோட உடம்பு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுதாமா? உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது மேம். ஹேர் ஃபால் எல்லாம் நிறைய இருக்கா? நிறைய இருக்கு மேம். அதெல்லாம் ரொம்ப முடி கொட்டுது. பீரியட் டைம்ல வந்து பேக் பெயின் ரொம்ப இருக்கு. சரிம்மா, ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பிசிஓஎஸ்க்கு வந்து அந்த 21 நாட்கள் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாமா, அந்த மருந்துகள் வேண்டாம். ஏன்னா அதை எடுத்துக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும். பட் ஆனால் அதனால பெருசாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படாது. ஸோ நான் இதற்கான சிகிச்சை முறைகள் சொல்லியிருக்கேன். அதாவது நமக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணணும், டெய்லி கொஞ்சம் வாக்கிங் போகணும், சாப்பாட்லேயும் சில விஷயங்கள் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கணும். அது கூட இந்த சிகிச்சை முறைகள் வந்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய கழிச்சல் மருந்துகள் நம்ம கொஞ்சம் கொடுப்போம். அது கூட உங்களுடைய கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்துறது, உங்களுடைய கர்ப்பப்பையையும் பலமாக்குறது, அதுக்கப்புறம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய இந்த வளர்சிதை மாற்றத்தோட அளவை வந்து அதிகப்படுத்துறது. இந்த முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பிசிஓஎஸ் வந்து உங்களுக்கு அதாவது நீர்க்கட்டிகள் வந்து நார்மலுக்கு வந்துடும். அதுவும் 17 வயசு அப்படிங்கிறப்போ நீங்கள் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிங்கன்னா முழுசாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹார்மோன் மெடிசன்ஸ் என்னம்மா இது வந்து ஏதாவது ஆபரேஷன் மாதிரி ஏதாவது பண்ணி வெளியேற்ற ஆப்ரேஷன் பண்ணி இதை வெளியேற்ற வேண்டாமா? ஆப்ரேஷன் பண்ணினாலும் திருப்பி அடுத்த 2-3 மாசத்துல திருப்பியும் அதே உண்டாயிரும். இது ஹார்மோன்ஸ் பிரச்சனைனால உண்டாகிறது. இது கட்டி வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து உங்களுக்கு வந்து சரியா பீரியட்ஸ் ஆகாம அந்த கருமுட்டை அப்படியே தங்கிடுறது தான் நீர்க்கட்டிகளே. ஸோ இந்த நீர்க்கட்டிகளை என்னம்மா 10 டேஸ்க்கு ஒன்ஸ் பீரியட்ஸ் ஆயிடுது மேம். சரிங்க. 10 டேஸ்க்கு ஒன்ஸ் பீரியட்ஸ் ஆகுறது வந்து ஸ்பாட்டிங் மாதிரி ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்குங்களா? நிறைய ப்ளீடிங் ஆனா நிறைய போயிட்டு. சரிம்மா, இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்மா. இதுக்கு வந்து நீங்க சர்ஜரி பண்ணி பெருசா சரி பண்ண முடியாது. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணாதான் உங்களால சரி பண்ண முடியும். வாணியம்பாடியில் இருக்கீங்கன்னா ஒரு தடவை திருவள்ளூர் வேணா வந்து பாருங்க, இல்லைன்னா அம்பத்தூர்ல நான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில வந்து அம்பத்தூர் அண்ட் திருவள்ளூர்ல இருப்பேன். ஸோ அங்கே வேணால் ஒரு தடவை வந்து பாருங்கள். நான் உங்களுக்கான டயட் அண்ட் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் இதை எப்படி நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிறதுங்கிற விஷயம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கும் போது எடுத்துக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் கூட உங்களுக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ப்ளீடிங் டிசார்டர்ஸ் இருக்கும், இது எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சிகிச்சை எடுத்தீங்கன்னா முழுமையாக சரி பண்ணிக்க முடியுமா? ஒரு தடவை நேர வந்து பாருங்கள். ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த உங்களோட கேள்விகளுக்கு 0444469444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் கிளினிக்ல இருந்து டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரியான மருத்துவ முறையில வந்து சிகிச்சை கொடுக்குறோம்? ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் எல்லாமே நம்ம வந்து இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய ஹெர்பல்ஸ் வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். தென் நம்மளுடைய மருத்துவமனை வந்து சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிறது. நம்ம மருத்துவமனையோட அதாவது கோடம்பாக்கத்தில் தலைமை மருத்துவமனை இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய மருத்துவமனை வந்து
சென்னை அம்பத்தூர் அண்ட் திருவள்ளூர்லேயும் இருக்குது சென்னையில். பாண்டிச்சேரி பீச் ரோட்லேயும் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. ஹொசூர் அண்ட் பெங்களூர்லேயும் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. இது இல்லாமல் நம்ம டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வாரமும் கேம்ப்ஸ் மாதிரி நம்ம சேலம், கோயம்புத்தூர், நெய்வேலி, வெள்ளூர், திருச்சி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவாங்க. இந்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ வர்மா மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் அவர்கள் வந்து நெய்வேலி வராங்க. இந்த வாரம் சண்டே வராங்க. ஸோ அங்கே வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டு, ஏன்னா நம்மளோட நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் அம்பத்தூர் அண்ட் திருவள்ளூரில் மார்னிங் வந்து திருவள்ளூரில் நான் 9 மணிலேருந்து மத்தியானம் வந்து 2 மணி வரைக்கும் இருப்பேன். ஆஃப்டர்நூன் அம்பத்தூரில் வந்து 2:30 ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருப்பேன். ஸோ இன்னொன்று வந்து நமக்கு மூலம் பௌத்திரம் சம்பந்தமான பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய மூலம் பௌத்திரம், அதே மாதிரி குடல் இறக்கம், இவற்றுக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லா தீர்வு. ஸோ இந்த நோய் பற்றியான நிபுணர் டாக்டர் சரண்யா அவர்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் அம்பத்தூரில் காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், மத்தியானம் வந்து திருவள்ளூரில் 2:30 6 o'clock வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நீங்கள் போய் டாக்டரை வந்து பார்த்து நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு வந்து புதியுகம் தொலைக்காட்சியிலே நம்மளுடைய மருத்துவமனை டாக்டர்ஸ் வந்து காலையில் 5லேருந்து 5:30 வரைக்கும் நம்ம மருத்துவர்கள் பேசுகிறாங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு அதை பற்றியான சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் நம்மளுடைய புதியுகம் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜி, தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். சரிங்கம்மா, உங்க வயசு சொல்லுங்க. 27 ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு கொஞ்சம் சைனஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இடையில ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்சம் மூச்சு திணறலா இருக்கு. கொஞ்சம் சளி ரொம்ப நேரமா ரொம்ப திணறுது. அது மாதிரி இடது சைடு வந்து தலையில இருந்து பல் வரைக்கும் அப்படியே இழுத்த மாதிரி ரொம்ப கனமா வலிக்கு அப்பப்ப. சரிங்க. பயந்து போய் ஸ்கேன் எடுத்து பாத்துட்டேன். தலையில ஒண்ணும் இல்ல, பயப்பட அந்த சைனஸ் தலையில நீர் இருக்கு அப்படின்னாங்க. மாத்திரை சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப பழையபடி அதே மாதிரி தலையில வலிக்கு. மூச்சு திணறல் வந்து ரொம்ப இருக்கு. ஆழ்ந்து உள்ள வரைக்கும் மூச்சு இழுத்து விட முடியல. சளி பிடிச்சிருக்க நேரம் ரொம்ப திணறுது. புகை தூசி இந்த மாதிரி வர நேரம் அப்படியே கப்புன்னு அடைச்ச மாதிரி இருக்கு. சரிம்மா, ஏன்னா இது வந்து சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை மட்டும் இல்லை, உங்களுக்கு அலர்ஜியும் இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து அந்த மாதிரி வந்துட்டே இருக்குது. ஸோ அலர்ஜி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சைனஸ்ங்கிறது என்னென்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்கல் போன்னு சொல்லுவோம். அந்த ஸ்கல் போனில் வந்து சின்ன சின்ன காற்று அறைகள் இருக்கும். தொடர்ந்து நமக்கு அலர்ஜி மாதிரி வருது, தொடர்ந்து அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சளி போய் அதிகமாக தங்கி நமக்கு தலையே வந்து கனமாக இருக்கும். நம்ம பேசுகிற வாய்ஸ் கூட வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதுக்கு முதல்ல உங்களுடைய அலர்ஜி சம்பந்தமான விஷயங்கள், ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக செயல்படுதுங்கிறத பார்த்து அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். இந்த சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை கொடுக்குறோம். இது வந்து சினிட் கேப்சூல்ஸ் அண்ட் சினிட் பில்ஸ்ங்கிற 2 மருந்துகள் கிடைக்கும். இது ரெண்டுமே வந்து காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளையும் 2 சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். அது கூட பஞ்சகர்மா முறையில் வந்து நம்ம நசிய சிகிச்சை பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு உள்ள, அதாவது அந்த சைனஸில் வந்து தங்கி இருக்கக்கூடிய அந்த சளியை வந்து வெளியேற்றக்கூடியது. இந்த சிகிச்சை முறை பண்ணும் பொழுதும் ஆல்ரெடி வந்து அந்த சைனஸில் சேகரமாக இருக்கக்கூடிய அந்த சளியும் வெளியாயிடும். நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சைனஸ் திருப்பி வராமல் அந்த அலர்ஜியோட அளவு கண்ட்ரோல் ஆகி தலைவலியும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ வந்து இந்த 2 மெத்தடில் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து சைனஸ் முழுமையாக சரியாயிடுமா? அது கூட இப்போ மூச்சு விடுறதுலையும் சிரமம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதனால் வந்து சைனஸோட அளவு வந்து உங்களுக்கு லங்ஸ்லேயும் வந்து சில சமயங்களில் வந்து அந்த சுருக்கம், அதாவது ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் மாதிரியான இது ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நார்மல் ஆகிடும். காலம் கடத்தாமல் நீங்கள் சீக்கிரமாக வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஒரு முறை நேரம் வந்து பாருங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜானகி மேடம். எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? நாங்க தண்டார்பேட்ல இருந்து பேசுறோம் மேடம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். சரிங்கம்மா, உங்க வயசு சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 29 ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஜானகி, சொல்லுங்க.
எனக்கு அடி ரொம்ப வலிக்குது மேடம். ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ப்ளீடிங் ஆகும்போது அப்படியே கட்டி கட்டியா போகுது. ஒரு மாதிரி இதுவா போகுது. ஆனா வடி உயிரே போற மாதிரி வலிக்குது. ஜானகி 27 வயசு ஆகுது இல்லையா உங்களுக்கு? ஆமாங்க. ஸ்கேன் பண்ணியிருக்கீங்களா? ஸ்கேன் பண்ணியிருக்கேன் மேடம். எதுவும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஓகே. ஸோ பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? ரெகுலரா தான் இருந்தது. ஸோ இந்த வலி எப்பவுமே உங்களுக்கு இருக்குமா இல்லை இப்போதான் வந்திருக்கா? இப்பதான் மேடம் ஒரு 6 மாசம் தான் ஆகுது. உடம்பு வெயிட் ஏதாவது போட்டிருக்கீங்களாமா? போட்டிருக்கேன் மேடம். சரிம்மா. அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து கொஞ்சம் செஸ்ட் பெயின் இருக்கிறதோ இல்லை வந்து பாடி ரொம்ப டயர்டா இருக்கிறது, கால் கொஞ்சம் செஸ்ட் வந்து அப்படியே ரெண்டு பக்கம் அப்படியே கல்லு மாதிரி இருக்கு. சரிம்மா. ஏன்னா இப்போதைக்கு அது ஸ்கேன்ல ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. இதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அங்கே கட்டியோ இல்லை வந்து உங்களுக்கு ஃபைப்ராய்டோ இல்லை வந்து ஓவரில் ஒரு சின்ன கட்டியோ அந்த மாதிரி காமிக்கும். பட் இப்போவே நீங்க வந்து தெளிவா நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால முதல்ல நீங்க இதற்கான ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட்ங்கிறது அப்படின்னா நீங்க ஃபுட்டில் வந்து நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ், சுகர்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க சேர்த்துக்காதீங்க. டெய்லி கொஞ்சம் நேரம் வாக்கிங் போங்க. சாப்பாட்டில் மஞ்சள், மிளகு இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஸ்ட்ரீகேர் சிரப் அண்ட் ஸ்ட்ரீகேர் கேப்சூல்ஸ் எடுத்துக்கோங்க. இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த பெயினையும் வந்து சப்சைட் பண்ணிடலாம். இந்த அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கல்யாண முருங்கைன்னு ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த இலையோட சாறு வந்து ஒரு 50 ml எடுத்துட்டு மோரோட கலந்து டெய்லி குடிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த வலியோட அளவு கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த செஸ்ட் வந்து பெயின் இருக்கிறது, அது கூட பாடி வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேம்மா. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நேராக ஒரு தடவை வந்து பாருங்கள், உங்கள் ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். இன்னும் வேறு ஏதாவது ரிப்போர்ட்ஸ் எடுக்கணுமா, நம்ம ஏர்லியராகவே தெரிஞ்சு சரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களோட உணவு முறையில மஞ்சள், சீரகம், மிளகு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமா எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். பேர் உமாதேவி, மதுரையில இருந்து பேசுறோம். சரிங்கம்மா. இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரிங்கம்மா, உங்க வயசு சொல்லுங்க. என் வயசு 32 ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க. எனக்கு 32 இயர்ஸ் ஆகுது. மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் இன்னும் குழந்தை இல்ல. லாஸ்ட் 2 months முன்னாடி தான் குழந்தை பிறந்து 7 monthsல ப்ரீமெச்சூர் ஆகி இதாயிடுச்சு. எத்தனை மாசத்துலமா? எத்தனை மாசத்துல உங்களுக்கு ஆச்சு? லாஸ்ட் இப்ப IVF பண்ணோம். IVF பண்ணது வந்து 6 months growth தான் இருக்குன்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல growth இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே. பிரசண்டால ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, ஹை ஃப்ளோ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ணிட்டாங்க. பட் வந்து பேபி வந்து இதா லைவா இல்ல. அதான் அதுக்கப்புறம் இப்போ ஒரு 7-8 மாசத்துக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி லாப்ரோஸ்கோபி பண்ணாங்க, லாப்ரோவும் சிஸ்டோவும் பண்ணாங்க. பண்றப்போ லெஃப்ட் சைடு வந்து சென்ட்ரியல் பிளாக் அப்படின்னு இது பண்ணிருக்காங்க. ரைட் சைடுல ஸ்லோ ஸ்பில் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாக், இந்த ஸ்பில் இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ரெக்டிஃபை பண்ண முடியுமா? ஆனால் ஃபிம்ப்ரியல் பிளாக் இருக்குது வந்து மெக்கானிக்கல் பிளாக்மா. ஸோ அது வந்து நம்ம பண்ண முடியாது. பட் அது லெஃப்ட் சைடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து கன்சீவ் பண்ண வைக்க முடியும். என்னங்க? டிலே ஸ்பில் சொல்லிருக்காங்க ரைட் சைடுல. ஓகே 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 ஓகே. அத ஃபாஸ்ட் அப்படி நம்ம மாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கா? சான்சஸ் இருக்குமா. பட் உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் ஒரு தடவை நீங்க அனுப்புங்க. ஃபுல்லா நம்ம அதை பார்த்தா தான் நமக்கு வந்து அதை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது உங்களுடைய அந்த கருமுட்டையில ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல உங்க கர்ப்பப்பையில ஏதாவது தைராய்டு பிரச்சனை, கர்ப்பப்பை எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு இது லாப்ரோஸ்கோபில போட்டிருக்காங்க. போத் ஓவல்ஸ் அண்ட் யூட்ரஸ் நார்மல் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிம்மா, அப்போ வந்து உங்களுக்கு ஓகே தான். நீங்கள் எனக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் முதல்ல அனுப்புங்க. உங்களுக்கு இந்த ஃபிம்ப்ரியல் பிளாக்கை வந்து நம்ம இது பண்ணிக்க முடியாது. பட் அதாவது நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் கூட இதுவும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உங்களுக்கு இந்த 6 monthsல வந்து அபார்ட் ஆகிறது, அதோட க்ரோத் சரியில்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ 2 ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு சேர்ந்தே எடுத்துக்கலாமா, எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஆரோக்கியமாக குழந்தை உண்டாகிற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. என்ன பாசிபிலிட்டிஸ் நம்ம அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த உங்களுடைய கர்ப்பப்பை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓரளவு நார்மல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 2 ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். சேர்த்து எடுத்துக்கிட்டு அதை நார்மல் பண்ணிக்கலாம்.
இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் கிளினிக்ல இருந்து டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். காலர் லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சொல்லி பேசுறேன் மேம். ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? தாம்பரம். சரிம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். சரிங்கம்மா, உங்க வயசு சொல்லுங்கம்மா. என் வயசு 28 ஆகுது மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம்மா, உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. மேம், எனக்கு மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம். சரிங்க. ஃபர்ஸ்ட் பாப்பா வந்துட்டு இப்போ 6 வயசு ஆகுது. நெக்ஸ்ட் வந்து குழந்தை எதுவுமே நிக்கல. சரி. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எடுத்ததுல வந்துட்டு நீர் கட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு செக் பண்ணி பார்த்து சொல்லிட்டாங்க மேடம். சரிங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாப்பாக்குன்னு பாத்தீங்கன்னா டேட்டு வரதுக்கான மாத்திரை தராங்க. 2 மாசம் எடுத்துக்கிறோம். 2 மாசம் கழிச்சதுக்கு அப்புறமா திரும்ப மறுபடியும் 17 நாள் 20 நாளுக்கு மென்சஸ் ஆகிட்டே இருக்கு. சரி. அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் மாத்திரை குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை எதுவுமே நிக்கல மேடம். ஒண்ணு மென்சஸும் கரெக்டா வரமாட்டேங்குது, இல்லையா நெக்ஸ்ட் எதுவுமே இல்லை. சரிம்மா, ஸோ நீங்கள் தாம்பரத்தில் இருக்கீங்கன்னா ஒரு தடவை நேரம் வந்து பாருங்கள். முதல்ல உங்களோட பீரியட்ஸை வந்து நம்ம ரெகுலர் ஆகக்கூடிய மருந்துகள் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த கருமுட்டை வந்து கரெக்டாக வெளியாகி அது வந்து கர்ப்பப்பையில் வந்து நல்லா தங்கி வளர்றதுக்கான கொஞ்சம் சப்போர்ட்டிவ் கொடுத்தாலே போதும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு நார்மல் ஆகிடும். பட் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கும் போது கொஞ்சம் உணவு சார்ந்த ஒரு கட்டுப்பாடு நம்ம சொல்லுவோம். அதுவும் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே, அதாவது குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு தடவை நேரம் வந்து பாருங்கம்மா, சீக்கிரமாகவே சரி பண்ணிக்கலாம். இதை கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, சிவரஞ்சனி மேடம். சிவரஞ்சனி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? பண்ருட்டில இருந்து கால் பண்றேன் மேடம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க வயசு சொல்லுங்கம்மா. 23 மேடம். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க மேடம். வணக்கம் சிவரஞ்சனி, என்ன உங்களோட கேள்விமா? மேடம், எனக்கு வந்து PCOS இருக்கு. சரிங்க. எனக்கு நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது வரைக்கும் பீரியட்ஸ் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். அது வரைக்கும் பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருந்துச்சு. ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் வெயிட் ஓவர் ஆயிடுச்சு. ஓகே. அதுல இருந்து PCO நான் அப்போ சரியா கவனிக்காம விட்டுட்டோம். திரும்ப போய் டாக்டர்கிட்ட காட்டும் போது PCOS இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், நிறைய மெடிசன் கொடுத்து இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. திரும்பவும் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 months நல்லா ரெகுலரா வந்துட்டு இருந்துச்சு. திரும்பவும் அதே மாதிரி இர்ரெகுலரா ஆயிடுச்சு. நாங்க சித்தால இப்ப காமிச்சிட்டு இருக்கோம். அவங்க இந்த மருந்து சாப்பிட்டே வாங்க, பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கோம். மருந்து சாப்பிடும் போது பீரியட்ஸ் வருது, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வர மாட்டேங்குது. ஓகே. திரும்பவும் வந்து இப்போ மருந்து டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டாம், நீங்க இதை சாப்பிட்டுட்டே வாங்க, ஆஃப்டர் மேரேஜ் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேடம். இல்லம்மா, அதை நம்ம தெரியல. இல்லைம்மா, கொஞ்ச நாள் நம்ம வந்து நீங்கள் இதுக்கு ஒரு இன்டென்சிவாக டயட் அண்ட் எக்ஸசைஸ் அது கூட மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவு நார்மல் ஆகிடுமா. அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும். நான் சொன்ன மாதிரி இந்த PCOSக்கு வந்து ஒரு 5 விதமான முறைகளை நம்ம வந்து சிகிச்சை கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது நார்மலுக்கு வந்துடும். ஸோ அது கூட வந்து நீங்கள் ஒரு நார்மலான ஒரு வெயிட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா திருப்பி நீங்கள் வராத மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன், வாக்கிங் போயிட்டு இருக்கேன், டயட் கண்ட்ரோல் இருந்துட்டு தான் இருக்கேன், இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் இந்த மந்த் வரல, ஆனா மருந்து கண்டினியூ பண்ணி முடிஞ்சிடுச்சு. வரும் தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குமா? கொஞ்சம் பரவாயில்ல மேடம். இப்போ வந்து கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. நான் அதை பேலன்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் இந்த PCOS இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னா, ஒன்று டயட்ல வந்து நிறைய நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றோம், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் நிறைய யூஸ் பண்றோம். அது ஒரு முக்கியமான காரணம். அதை விட முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து நிறைய பேரை வந்து அதிகப்படுத்துது. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம மருத்துவமனையில் யோகா சம்மந்தமான விஷயங்களும் நம்ம வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் டீச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து திருப்பி வராமல் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு அவங்களுக்கு அதுக்கான செயல்முறைகள் தெரிஞ்சிடுது. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வர்றதில்லை. சரிங்களா? ஸோ அதனால் உங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் பண்ணணும். இஃப் பாசிபிள் டெய்லி ஒரு 10 சூரிய நமஸ்காரம் வந்து வித்தவுட் பிரேக் நீங்கள் பண்ணுங்கள், காலையிலையும் சாயங்காலமும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும்
ஸ்கெடியூலும் நார்மலாக இருக்கும், உங்களோட எக்ஸசைஸ் ஸ்கெடியூல்லையும் அது வந்து ஒரு நல்ல ஆடட் வேல்யூவாக இருக்கும். ஸோ அது ரெண்டும் சேர்த்து பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க, நார்மல் ஆகிடுமா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து வெறும் மருத்துவ முறை மட்டும் இல்லை, உங்களுக்கான ஒரு சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேடம் வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? செல்வி மேடம், திருவொற்றியூர்ல இருந்து போன் பண்ணேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எனக்காக தான். உங்க வயசு சொல்லுங்கம்மா. 26 மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே மேம். வணக்கம் செல்வி. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து டியூப்ல இருந்துன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணோம். சரிங்க. அப்புறம் திரும்ப 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பேபி இருந்தது. ஆனா அது வந்து growth இல்லன்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணிட்டோம். சரிங்க. இப்போ 3 மந்த் ஆகுது இப்போ க்ளீன் பண்ணி. ஆனா நீர் தடுப்பு இருக்கு, அப்புறம் பசி அதிகமா இருக்கு. பசி அதிகமா இருக்குங்களா? இந்த நீங்க லாஸ்டா வந்து அந்த குழந்தை அபார்ஷன் ஆன பிறகுதான் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குங்களா? ஆமா மேடம். ஓகே மேம். உடம்பு வெயிட் ஏதாவது போடுதுங்களா? வெயிட் போடுது மேடம். ஓகே, அதாவது சம்டைம்ஸ் வந்து ஒரு அபார்ஷனோ இல்லை ஒரு டெலிவரிக்கோ அப்புறமா உங்களுக்கு ஒரு மைண்டு வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகும், அதனால வந்து நிறைய சாப்பிடுவாங்க நிறைய பேர், பசியும் நிறைய எடுக்கும். ஸோ அதை ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஒரு பாசிட்டிவாக உங்களை வந்து மற்ற வேலைகளில் நீங்கள் ஈடுபடுத்திக்கிட்டிங்கனாலே அது வந்து நார்மல் ஆகிடும். பட் ஒரு தடவை டியூப்பில் வந்து கன்சீவ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் க்ரோத்தும் சரியாக இல்லை அப்படின்னா உங்களுடைய கருமுட்டையோட இதை வந்து ஆரோக்கியமான கருமுட்டையாக வெளியாகுதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதற்கான நம்ம வந்து இயற்கையான முறையில் நம்மளுடைய மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னாலே வந்து ஆரோக்கியமான கருமுட்டை உண்டாகும். பட் முக்கியமாக வந்து அதிகமாக பசிக்குது, இப்போ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு 2 தடவை இந்த மாதிரி ஆனதுனால மைண்டில் ஏற்பட்டக்கூடிய ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து மறக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபுட்டு நிறைய சாப்பிட்ற மாதிரியும் பசிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களை வந்து மற்ற ஆக்டிவான விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. 2வது விஷயம், இதற்கான கொஞ்சம் சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் உண்டாகக்கூடிய கரு வந்து ஆரோக்கியமான கருமுட்டை உண்டாகி அதுக்கப்புறம் ஒரு ஆரோக்கியமான குழந்தையா உண்டாகும். ஸோ ஒரு முறை நீங்க நேரா வந்து பாருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இந்திராங்க மேடம். எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? திருவண்ணாமலையில இருந்து. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்களுக்காக தான். உங்க வயசு சொல்லுங்கம்மா. 30. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ வணக்கம் இந்திரா, சொல்லுங்க. மேம் எனக்கு வந்து 30 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. வெயிட் வந்து அதிகமா இருக்குங்க மேம். அப்புறம் இந்த கால் வந்து பாதத்துல வந்து சப்போஸ் நான் கீழே உட்கார்ந்துட்டோம்னா எழுந்து நிக்கிறதுக்கே ரொம்ப வலி, கால்ல ரொம்ப வலி இருக்குதுங்க மேம். சரிங்கம்மா. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியாவது அந்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் கொஞ்சம் நின்று ஒரு 2-3 வாக் போனதுக்கு அப்புறம் தான் அந்த வலி போகுதுங்க. இந்திரா, உங்களுக்கு பீரியட்ஸ் ஏதாவது இரெகுலரா இருக்கா? ஆமாங்க மேம். சரி. பீரியட்ஸ் வந்து 10 days 15 days அந்த மாதிரி தள்ளி போகுது. பிளஸ் அந்த பாடி எல்லாம் பெயின் இருக்கு, ஆனா பீரியட்ஸ் சரியா ஆகல. 1 day உங்களுக்கு வந்து 2 விஷயம். ஓகே, 2 விஷயம் முக்கியமான காரணமா உங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கிறதுனால உங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால உடம்பு வெயிட் கூடுது. உடம்பு வெயிட் கூடுறதுனால நீங்கள் எழுந்து நிற்கும் போது உங்கள் பாடி வெயிட்னால வந்து என்ன ஆகுதுன்னா உங்கள் குதிங்காலில் வந்து அந்த எலும்பு வந்து கீழே இருக்கக்கூடிய பாதத்தை குத்தி உங்களுக்கு வலி வருது. ஸோ அது தொடர்ந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா நீங்கள் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், காலில் வந்து அதாவது சுருக்குன்னு உங்களுக்கு குத்துற மாதிரி இருக்கும். இன்னொன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லையும் இந்த மாதிரியான ஒரு குதிங்காலில் வலி இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய அந்த பீரியட்ஸ் ரெகுலர் ஆகி உங்கள் உடம்பு வெயிட் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குதிங்கால் வலியும் நார்மலுக்கு வந்துடும். என்னமா வெயிட் குறைக்கிறதுக்கு நான் எல்லாமே இந்த ஹாட் வாட்டர்ல லெமன் போட்டு குடிக்கிறது அது மாதிரி எல்லாம் பார்த்துட்டேன், சப்பாத்தி சாப்பிட்டு பார்த்துட்டோம். சரிம்மா, இதற்கான வந்து ஒரு முறையான டயட் சார்ட் இருக்கு, அது கூட வந்து ட்ரீட்மெண்ட்டும் வந்து நீங்க எடுத்துக்கணுமா. அப்படி எடுத்துக்கிட்டும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் குறையும். வெயிட் குறைச்சதுன்னா அது கூட வந்து நமக்கு வந்து குதிங்கால் வலியும் வந்து நல்லா குறைஞ்சிரும். ஸோ இந்த குதிங்கால் வலிக்கு நம்ம மருத்துவமனையில் ஹீல் கேர் கேப்சூல்ஸ் கிடைக்குது. அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு அந்த வலி குறையிறதுக்கு அந்த ஹீல் கேர் கேப்சூல்ஸ் 2 எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா வலி குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டியை நீங்கள் வந்து சரி பண்ணாதான் உங்கள் உடம்பு வெயிட்டும் குறையும். அதுக்கப்புறமா உடம்பு வெயிட் குறைஞ்சதுனா தான் உங்களோட குதிங்கால் வலி பெர்மனெண்ட்டாக குறையும்.
சரிங்களா? கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி மேம். டாக்டர் சொன்ன மாதிரி முதல்ல வெயிட் லாஸ்க்கான அடுத்த வழிமுறைகளை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்பதான் வந்து உங்களோட குதிகால் வலி அண்ட் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஹேம்லத்தாங்க. எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? தருமபுரியில இருந்து பண்றேங்க. யாருக்காகமா நீ கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். உங்க வயசு சொல்லுங்கம்மா. வயசு எனக்கு 37 ஆகுதுங்க மேடம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். சரிங்க மேடம். டாக்டர்மா வணக்கங்க. வணக்கம் ஹேமலதா, சொல்லுங்க. எனக்கு கர்ப்பப்பையில ஃபைபர் கட்டி இருக்குங்க மேடம். சரிங்க. அது ஒரு தேங்காய் சைஸ் இருக்குன்னு சொல்றாங்க மேடம். ஓ சரிங்க. அது இப்போ கொஞ்சம் ரொம்ப கீழே இறங்கின மாதிரி இருக்குங்க மேடம். ஹேமலதா, அவங்களோட ரிப்போர்ட்ஸ் முதல்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறது எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அது வந்து உங்களுக்கு யூரின் போகிறத வந்து அடிக்கடி வந்து அதிகப்படுத்துதா, இல்லை மோஷன் வந்து கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுதா, எந்த இடத்துல போய் அது பிரச்சனை உண்டாக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதனால் வந்து அளவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை நீங்கள் எனக்கு அனுப்புங்க. எந்த இடத்துல இருக்குது, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அது கூட சேர்ந்து இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களோட ரிப்போர்ட்ஸ் முதல்ல எனக்கு நீங்கள் அனுப்புங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் நளினி மேம். ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? எஸ்டி கோவில். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். சரிங்கம்மா, உங்க வயசு சொல்லுங்கம்மா. புரியல மேம். உங்க வயசு, உங்களோட வயசு? 23 மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே மேம். வணக்கம் நளினி, உங்களோட கேள்வி என்னமா? மேம், இப்பதான் பேபி பிறந்துச்சு. ஆனா வயிறு வந்து ரொம்ப பெருசாவே இருக்கு மேம். குழந்தை பிறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? குழந்தை பிறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 1 month ஆயிடுச்சு மேம். 1 month ஆயிடுச்சுங்களா? சரி. வயிறு வந்து ஒரு 6 வாரம் ஆகும் நம்ம கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் நார்மலுக்கு வர. ஸோ இதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸசைசஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து நேரப்படுத்திட்டு காலை வந்து அதாவது கால் பாதத்தை மேலும் கீழே அசைக்கிறது, இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் பண்ணலாம். கான்ஸ்டிபேஷன் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும், கொஞ்சம் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். பட் இப்போ வந்து நீங்கள் குழந்தை பிறந்து 1 மாதம் ஆயிருக்கிறதுனால நீங்கள் எதுவும் உணவு கட்டுப்பாடு எதுவும் நீங்கள் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க. அது கூட வந்து நீங்கள் வந்து சிசேரியனா நார்மலாமா உங்களுக்கு? காலர் இல்லை அப்படின்னு. ஓகே, சி செக்ஷனாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து பெருசாக எந்த எக்ஸசைஸும் இப்போதைக்கு பண்ண முடியாது. நார்மல் டெலிவரி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மகாராஜ தைலம் கூட நம்ம அடிவயிறில் வந்து தொடர்ந்து தேய்ச்சிட்டே வந்தாங்க அப்படின்னா ஸோ அடிவயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பட் பீரியட் அதாவது வந்து டெலிவரி ஆகி 1 மாதம் தான் ஆயிருக்கு அப்படின்னா எக்ஸசைஸ் மட்டும்தான், அதுவும் சிம்பிள் எக்ஸசைஸ் மட்டும்தான் அவங்க பண்ணலாம். மற்ற விஷயங்கள் ஒன்றும் அவங்க பண்ண வேண்டாம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா வேணால் நீங்கள் வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட்டை குறைக்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க, தண்ணி நிறையா குடிங்க. இந்த 2 விஷயம் பண்ணாலே போதும். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பெருசாக எதுவும் எக்ஸசைஸ் வேண்டாம், உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் இன்னைக்கு வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வலிகள் பற்றின நிறைய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. என் கால் பண்ண காலர்ஸ்க்கும் வந்து அவங்களுக்கான தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. மீண்டும் நாளை டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.